அருமையான தினத்திலும் கூட ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடியிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாழ்வு தரும் வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு போதுமானவர். வாழ்வில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை உயர்த்த போகிறோம். அந்த ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் என்னோட இணைஞ்சு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு விஷயம் நம்முடைய விசுவாசத்தை நம்ம அறிக்கையிட்டு நம்ம பாட போகிறோம். இயேசு எனக்கு போதும், எந்த நாளிலும் எந்த நிலையிலும் இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு பாடுவோம். ஒருவேளை பிரச்சனைகள் மலை போல வந்து நிற்கலாம், பாடுகள் மலை போல வந்து நிற்கலாம். ஒன்றையும் குறித்து பயப்படாமல், எதுக்குமே அஞ்சாமல் எதிர்த்து நிற்கலாம். ஏன்னா உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரை புகழ்ந்து நாம பாடுவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஆமென். அவர் ராஜாதி ராஜா, எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நாமும் பாடுவோம். ஆமென். நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாடுகள் வேதனைகள் எல்லாத்துலேயுமே நம்ம கூட நமக்காக ஜெயம் கொடுக்க நம்ம ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு வெற்றியை கொடுக்க நம்முடைய தேவன் இருக்கிறார். வாழ்க்கையில சில மனிதர்களை இழந்துட்டதுனால, சில பொருளாதாரத்தை இழந்துட்டதுனால, சில ஆசீர்வாதங்கள்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த சில விஷயங்களை இழந்துட்டதுனால நம்ம நினைக்கிறோம் இனிமே அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். உலகத்தை ஆண்டு கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறதுனால இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். பிசாசுக்கு எதிர்த்து நின்று நாம போர் செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் அந்த சத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த பாடலுடைய வரிகள் சொல்லுது, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இன்னைக்கு யார் யாரெல்லாம் போராட்டத்துக்குள்ள பெரிய பாடுகளுக்குள்ள மூழ்கி போனது போல இருக்கிறீங்களோ, தைரியமா சொல்லுங்க, அறிக்கை இடுங்க, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் தெய்வம் என் கூட இருக்கிறார், இதெல்லாம் என்ன ஒண்ணுமே செய்யாது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென், அல்லேலூயா. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. இந்த
நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே ஆமென். எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆமென். இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நம்மை சோதிக்க வருகிற பொல்லாத பிசாசை பார்த்து நம்ம அறிக்கையிட போகிறோம். எந்த நாளிலும் எந்த நிலையிலும் ஆமென், எனக்கு இயேசு போதும். எவ்வளவு துன்பம் கொண்டு வந்தாலும் சரி, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. விசுவாசத்தோட பாடுவோம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். இந்த ஒரு நம்பிக்கை இருக்குதா? எங்களோட சேர்ந்து பாடுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வீடுகளிலே ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக, அவருடைய ஜெயக்கொடி ஏற்றப்படத்தக்கதாக நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வரட்டும். ஆமென். அந்த பிசாசானவன் தோற்று போனவன், அவனுடைய தலையை ஆண்டவர் நசுக்கி விட்டார். ஆனபடினால நம்ம நம்பிக்கை என்ன? அதை பாடுவோமே. ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே ஆமென். எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. வல்லமை உண்டு. ஆமென். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டேன் இரத்தத்தினால். நல்லவரே ஆமென். உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவின் வல்லமை. உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டேன் இரத்தத்தினால். எல்லாரும் பாடுங்க. ஆமென். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. ஆண்டவரே இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை. ஆமென். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. ஆமென். ஆண்டவரே
வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பிசாசை ஜெயிக்க ஆமென் ஆண்டவரே. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, முப்பர் வாலிபர் ஆமென் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியே எல்லாரும் ஆமென் அந்த தேவாதி தேவனை நோக்கி, ஆமென் அந்த ராஜாதி ராஜனை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலும் பொழிந்தருளப்படட்டும் ராஜா. யார் யாருக்கெல்லாம் சத்துவம் இல்லையோ, யார் யாரெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்குள்ளாகவும் இயேசுவின் இரத்தம் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த டிவி நிகழ்ச்சி வழியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதை கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லாருடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாமல் எந்தெந்த இடங்களிலே தடுமாறுகிறார்களோ அந்தந்த இடங்களிலே உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பொழிந்து எங்க வாலிபர்களை நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பொழிந்து வாலிப சகோதரிகளை பலப்படுத்துவீராக. குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை பலப்படுத்துவீராக, சிறு பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆளுகை செய்யும் ஐயா. ஆண்டவரை நடத்தும். எல்லா புகழும் ஸ்தோத்திரம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும் பொழுது உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அளவிடப்பட முடியாத அளவிற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தெளிவாய் வெளிப்படட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய திவ்ய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாதி தேவன் மகிமைப்படும். ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஜெயந்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவரை ஆராதித்தோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். தொடர்ந்து நாம் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கவிருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை தியானித்து ஆமென் ஆண்டவருக்குள்ளே பலப்படவிருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் இப்படி சொல்லுது: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கவனித்தீர்களா?
குறிப்பாக பண்டிகை நாட்களிலே இருக்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை ஆமென் உலகமெங்கும் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொரு இடங்களிலும் சென்று அறிவித்து வருகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் திருச்சபைகள் தோறும். இன்னைக்கு நாமும் கூட அந்த நல்ல பண்டிகை நாட்களில் இருக்கிறோம். நாம நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டிய ஒரு சிந்தை என்ன தெரியுமா? எனக்கு என் ஆண்டவருடைய திட்டத்தின்படி வாழுகிற எனக்கு, என் ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிற எனக்கு நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். எதுவுமே தீமையாக நடக்க போறது கிடையாது. ஏன்னா என்னை நடத்துகிற தேவன் அவர், என்னை நடத்துகிற ஆண்டவர் அவர். சகலமும் நன்மைக்கென்று சாட்சியாய் முடித்திடுவார் அப்படின்னு கூட ஒரு பாடல் வரிகள் சொல்லுது. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும், எதுவும் தீமைக்கு ஏதுவெல்லாம் நடக்கல. ஏன் தெரியுமா? உங்களை நடத்துகிறவர் தேவன், ராஜாதி ராஜா. ஒருவேளை பலவிதமான பாடுகளும் வேதனைகளும் சூழ்ந்து கொண்டது போல இருக்கும், பலவிதமான துன்பங்கள் சூழ்ந்து கொண்டது போல இருக்கும். ஆனா அந்த துன்பங்கள் பாடுகள் எல்லாமே நம்மை தேவனுக்கு நேராகத்தான் நடத்துமே ஒழிய ஒருபோதும் இந்த உலகத்தினுடைய கவலைகளுக்கு நேராக, வேதனைகளுக்கு நேராக, இல்லைன்னா அதுக்கு அடிமைப்பட்டு அப்படியே இருந்துருவோம் அப்படின்ட்டுலாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நமக்கு எல்லா நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. இப்படி அழைக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை பற்றி பைபிள்ல கூட எழுதியிருக்குது. நம்முடைய கர்த்தர் அவதரித்த அந்த ஃபேமிலி இருக்குது இல்லையா? அந்த ராஜாதி ராஜா தேவாதி தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து அவர் இந்த பூமியில ஒரு மனிதனை போல மனுவுரு எடுக்கும் பொழுது மரியாளை தெரிந்து கொள்ளுகிறார். மரியாளை தெரிந்து கொண்டு அந்த மரியாளுடைய வயிற்றில் அவர் அவதரித்து ஆமென் இந்த உலகத்துல மனுஷனாக பிறக்கும் பொழுது அந்த ஜீவனுள்ள தேவனை சுமந்த அந்த தாய் அடைந்த வேதனைகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. மரியாள் ரொம்ப அற்புதமான ஒரு பாத்திரம், ஒரு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரம். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியத்தை அடைந்த ஒரு அற்புதமான தாய் இந்த மரியாள். அந்த ராஜாதி ராஜாவையே அவர்களுடைய வயிற்றிலே சுமக்கும்படியான ஒரு கிருபையை பெற்றிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள், ஆனா இன்றளவும் கிருபை பெற்றவளே ஆமென் அப்படி வாழ்த்தி பரலோகமே கொண்டாடுகிற ஒரு அன்பு மகள் அப்படின்னா அது மரியாள் தான் பைபிள்ல. அவன் பாருங்க, அந்த மரியாளை குறித்து நாம பார்க்கும்போது அவங்க அடையாத துன்பங்களே கிடையாது. எத்தனை துன்பங்கள்! நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும்போது கூட அவங்க பல பாடுகளை சந்திச்சாங்க. அவங்க மட்டுமா, அவர்களோடு வந்த அந்த அவருடைய கணவனார் யோசேப்பு இல்லையா, அவர் கூட எத்தனை பாடுகளை அனுபவிச்சார். அவர் அனுபவிச்ச பாடுகளுக்கு ஒரு கணக்கே கிடையாது, ரெண்டு பேரும். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு வேதனையை பற்றி நான் இன்னைக்கு உங்க நடுவில் பகிர்ந்து கொள்கிறேன். ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிற உங்களுக்கு இன்னொரு கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஏற்கனவே நான் ஒரு கடினமான பாதையில போயிட்டு இருக்கிறேன். அந்த கடினமான பாதையின் மத்தியில இப்போ கூடுதலா இன்னொரு பாடு, இன்னொரு வேதனை நான் எப்படி தாங்கி கொள்ள போறேன்? நீங்க தாங்கி கொள்ள வேண்டாம், அதெல்லாம் உங்க அப்பா மேல, உங்க ஆண்டவர் மேல இறக்கி வைங்க. சகலத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள புயத்தினாலே தாங்குகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தாங்குவார், அவர் ஏந்துவார், அவர் சுமப்பார், அவர் தப்புவிப்பார். இந்த குடும்பமும் அவ்வளவு ஒரு கடினமான பாதையில இன்னொரு கூடுதலா ஒரு பிரச்சனையை சந்திச்சது. என்ன? மரியாள் ஏற்கனவே அவங்க கர்ப்பத்திலே அவர்களுடைய வயிற்றிலே இயேசுநாதரை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற அருமையான மகள். இன்னைக்கெல்லாம் கர்ப்பம் தரித்து விட்டாலே வீட்டை விட்டு வெளியே போறதே கிடையாது இல்லையா? ஒரு சின்ன டிராவல்னா கூட கொஞ்சம் தூரம் நடக்க விட மாட்டாங்க. பெற்றோர் அவ்வளவு கண்ணும் கருத்துமா பிள்ளைகளை பார்த்து கொள்ளுகிறார்கள். இப்படி அவர்களுடைய கர்ப்ப காலத்திலே இயேசுவை வயிற்றிலே சுமந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே அருமையான தாய்க்கு நடந்த ஒரு வேதனையான ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய டிராவல் பண்ணணும் அவங்களுக்கு, ஒரு நீண்ட தூர பிரயாணம் ஒன்று காத்திருந்தது. அது என்ன அப்படின்னா, லூக்கா 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று
அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் போட்டுட்டாங்க. என்ன சட்டம்? குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். இதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு புறப்பட்டு போகணும். எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு போகணும். நடக்கிறது என்ன? அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். எல்லாரும் போறாங்க. அப்படி போகும்போது இந்த யோசேப்பும் கிளம்பி போக வேண்டிய நிலைமை. இந்த யோசேப்பும் மரியாளும் தங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி போக வேண்டிய நிலைமை. என்ன நடக்குது? கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவர் என்ன பண்றாரு? அங்கிருந்து டிராவல் பண்ண வேண்டிய ஒரு கடினமான ஒரு சிச்சுவேஷன். உடல் பலவீனம், பாடு, வேதனை இதெல்லாம் இருக்கிற அந்த டைம்ல ஒரு நீண்ட தூர பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. இந்த நேரத்தில் மரியாள் ஏதாவது சொன்னாங்களா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் போய் இதை கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே? ஏதாவது கசந்து கொண்டாங்கன்னு பைபிள்ல இருக்குதா? இல்லைன்னா யோசேப்பாவது, ஐயோ இந்த டைம்ல எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வேதனை? ஏற்கனவே என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாள், அவ கர்ப்பஸ்திரியாக இருக்கிறாள், அவளை நான் கூட்டிட்டு எப்படி இந்த பெரிய டிராவலை நான் பண்ண போறேன் அப்படி ஏதாவது சொன்னாரா? இல்லை. நான் நினைக்கிறேன் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் என்கிற ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அதனாலதான் அவங்க அவிசுவாசமா எதையுமே பேசல. அவங்க வேற மாதிரி எதையும் திங்க் பண்ணவும் இல்லை. மனசுக்குள்ள ஒரு சமாதானம் அவர்களை ஆட்கொண்டதுன்னு நினைக்கிறேன். சமாதானத்தோடு முறுமுறுப்பு இல்லாமல் அந்த டிராவலை தொடர்றாங்க, அந்த பயணத்தை தொடருகிறார்கள். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் அதுல இருக்குது. நமக்கு வருகிற சகல சோதனைகளிலும் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படிதான் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது, அவர் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார் என்று நாம் விசுவாசத்தோடு அமைதியாக இருக்கும் பொழுது இன்னொரு காரியமும் நடக்குது. என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்னுரைக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். அவங்க கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊர்ல இருந்தா தீர்க்கதரிசிகள் மூலமாக இந்த ரட்சகர் பெத்லகேமில் பிறப்பார் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற முடியாது. அந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேற வேண்டும். கடவுளுடைய திட்டம், அவருடைய தீர்மானம் நிறைவேற வேண்டும். அதற்கு அர்ப்பணித்திருந்தார்கள். நடந்தது என்ன? இது வெறுமனே முறுமுறுப்பு இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த முறுமுறுப்பு இல்லாததுனாலே கடவுளுடைய திட்டம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா! ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுகிறது. ஆண்டவருடைய மனதில் உள்ள அந்த விருப்பம் நிறைவேறுகிறது. என்ன செய்யறாங்க? நாசரேத் ஊர்ல இருந்து, அதுல எழுதப்பட்டிருக்கு, யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரட்சகர் பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த சரியான இடமும் வேண்டுமே. அவர் முன்னுரைத்தபடியே அவர் பெத்லகேம்ல அந்த தாவீதின் ஊரில் பிறக்க வேண்டியது தீர்க்க தரிசனமா இருக்கிறபடினாலே அன்னைக்கு அப்படி இருந்தாங்க. அப்படி அந்த டிராவலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும். இன்னைக்கு நான் சொல்றேன், பாடுகளுக்குள்ள இருக்கிறவர்கள், வேதனைகளுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தியை சொல்லுகிறேன். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அதை மேற்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம பாடணும் பார்த்தீங்களா, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. என்ன நம்பிக்கை தெரியுமா? புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த
வாழ்வினிலே இயேசு போதுமே. அப்படி ஒரு பெரிய நம்பிக்கை, அசைக்க முடியாத விசுவாசம். இயேசு எனக்கு போதுமானவர், தெய்வம் எனக்கு போதுமானவர். அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்குது. அந்த கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், இந்த கடினமான சூழ்நிலைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நடத்துவார், அவர் காத்து கொள்ளுவார், அவர் ஜெயம் தருவார். இந்த உலகம் சாதகமாக இராவிட்டால் என்ன, தேவன் எனக்கு சாதகமாக இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எனக்கு சாதகமாக இராவிட்டால் என்ன, கர்ப்பஸ்திரீ தான், டிராவல் கஷ்டம்தான், அந்த சூழ்நிலையில வேதனையான அனுபவத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் கடினமான ஒரு பாதை தான். ஆனாலும் கூட இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு என்ன, ஆண்டவர் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு பெரிய விசுவாசம் அந்த குடும்பத்தை சரியான இடத்திற்கு நகர்த்தி கொண்டு போனது. பாடுகளின் வேளையில கூடுதலாக இன்னொரு பாடு வந்து விட்டதே, இன்னொரு வேதனை வந்து விட்டதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, சகோதரனே சகோதரியே, கவலை கொள்ளாதிருங்கள். அவருடைய திட்டத்திற்கு நேராக அவர் எங்க தீர்மானித்தாரோ அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் இத்தனை வேதனைகள், இத்தனை பாடுகள். அது எல்லாத்திலையும் கூட என்னமோ நான் தாங்கி கொள்றேன் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம இல்ல, அவர் நம்மளை தூக்கிட்டு வர்றார். நம்ம அவர் தோள் மேல இருக்கிறோம், அவர் நம்மை தூக்கி கொண்டு வருகிறார். ஒரு பழைய கதை கூட இப்படி சொல்லுவாங்க. ஒரு அருமையான பக்தன், எப்பொழுதும் தேவனோடு நடக்கிற மனிதன், எப்பவும் ஆண்டவர் கூடவே நடப்பானா. ஒரு நாள் கடற்கரை வழியா நடந்து போறான். பக்கத்துல ஆண்டவருடைய காலடி தடங்கள் அவனுக்கு தெரிகிறது. அந்த அற்புதமான சாயங்கால வேளையில மணல் பாங்கான இடத்துல இவன் நடக்கிறான். பக்கத்திலேயே ஆண்டவருடைய காலடி தடங்களும் இவனுக்கு தெரிகிறது. பின்னால திரும்பி பார்க்கிறான், 2 மனிதர்களுடைய காலடி தடங்கள். ஒன்று தன்னுடையது, இன்னொன்று ஆண்டவருடையதான. ஆண்டவரை காணல, காலடி தடம் மட்டும் தெரியுது. அப்படியே தொடர்ந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தானாம். பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு கரடு முரடான, ஒரு இருளான, முள்ளும் கல்லும் நிறைந்த ஒரு பாதை வழியாக அவன் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த இருளான சூழ்நிலையை அவன் கடந்து அந்த பக்கம் போன பிறகு பின்னால திரும்பி பார்க்கிறான். 2 நபர்களுடைய காலடி தடம் அந்த மணல் பாங்கான இடத்துல வந்தது. இந்த இருளான பாதையில, இந்த கல்லும் முள்ளும் நிறைஞ்ச இந்த பாதையில ஒரே ஒரு நபருடைய காலடி தடம் மட்டும்தான் இருக்குது. பின்னால திரும்பி பார்த்து பரலோகத்தை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, இந்த உலக மனுஷங்களை போலவே நீங்களும் என்ன இந்த இருளான சூழ்நிலையில, கடினமான பாதையில கைவிட்டுட்டு விலகிட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அப்போ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டதா. ஆண்டவர் சொன்னாரா, அந்த கடினமான பாதையில ஒரு நபருடைய காலடி தடம் தான் இருக்குது, அது உன்னுடையது என்பது உன்னுடைய விசுவாசம். கொஞ்சம் அந்த காலடியை, அந்த தடங்களை உற்று பார் அப்படின்னாரா. உற்று பார்த்திருக்கிறான். பார்க்கும் பொழுது அந்த காலடி தடங்களில் ரத்தமாக இருந்திருக்கிறது. இவருடைய பார்த்துட்டு, என்ன ஆண்டவரே ரத்தமா இருக்குது? ஆண்டவர் சொன்னாரா, நீ தானப்பா நடந்து வந்த, அது உன்னுடைய ரத்தமா இருக்குமானால் நீ உன் காலையும் செக் பண்ணி பார் அப்படின்னாராம். இவருடைய கால் அப்படி கழுவப்பட்ட கால்கள் போல அவ்வளவு சுத்தமாக இருந்தது. இவருடைய கால் அழுக்காக கூட இல்லை, ஆனா காலடி தடங்கள்ல ரத்தம் இருக்கிறது. எப்படி? ஆண்டவரை பார்த்த உடனே ஆண்டவர் சொன்னாரா, நீ அந்த கடினமான பாதையில நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மணல் பாங்கான இடத்துல உன் கூட நடந்து வந்தனா, இந்த இருளான பாதையில உன்னை தூக்கி என் தோள் மேல வச்சுட்டு நான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். காலில் விழுந்து நன்றி சொன்னானா. நான் சொல்றேன், இயேசுவை மரியாள் சுமந்தாங்கன்னு சொல்லிதான் நாம பார்த்தோம். ஒரு உண்மையை சொல்லுகிறேன், மரியாளையும் சேர்த்து தேவன் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. இதுதான் உண்மை. இன்னைக்கு ஊழியம் செய்யறோம், ஆண்டவருடைய பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய காரியங்கள் நிமித்தமாக அவருடைய மனபாரங்களை சுமந்து கொண்டு இந்த ஊழியத்தை சுமந்துட்டு அலைகிறோம். அப்படியெல்லாம் நிறைய வேளைகள் நினைக்கிறோம். இல்ல, அவர் நம்மை சுமக்கிறார், அவர் நம்மை விசாரிக்கிறார். இந்த தேவனுடைய கரங்கள்ல நம்மளை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, நீர்தான் எங்களை சுமக்கிறவர் ஐயா. என் வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்காக தான் நடக்கிறது. ஏதோ நாங்கள் சுமந்து கொண்டு போகிறோம், ஏதோ நாங்கள் செய்கிறோம் என்பதல்ல.
எங்கள் ஆண்டவர் செய்கிறீரப்பா. எல்லாம் உம்முடைய திருவுள சித்தத்தின்படியே எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது கர்த்தாவே. அருமையான இந்த மரியாளை போல, இந்த யோசேப்பை போல என்ன நடந்தாலும் நீர் நன்மைக்கு ஏதுவாக தான் முடிய பண்ணுவீர் என்கிற விசுவாசத்தோடு தொடர்ந்து வாழ எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவீராக. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரை ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய குடும்பங்களிலும் இருந்து வேதனைகள், துன்பங்கள், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஐயா. வியாதிகள் விலகட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும், ஜெயமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ ஆல். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அதிவேகமாய் செயல்படுவோம்.